அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 15/2/2026ங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். காலையில் நேரமாகவே வந்துட்டோம். 5:45க்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கூட்டங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு சிலர் பம்பாவுக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் குமுளியில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 15. நிறைய பேர் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், நாங்களும் வந்திருப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலுமே நான் வெள்ளிங்கிரி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தனால இது சரியாக பண்ணலை. ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ண போக போகிறோம். கூட்டங்கிறது ஓரளவுக்கு கம்மி தாங்க. நான் நேரில் போனால் தான் எனக்கு அப்டேட் தெரியும். ஸோ ஆனால் குளிருங்கிறது எப்பயும் போல் அப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது குளிருங்கிறது குமுளியில். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சபரிமலை பயணம் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, என்னன்னு கேட்குறீங்க, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ மாதம் மாதம் சபரிமலைக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படின்னா இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடுவோங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டால் கண்டிப்பாக மாதம் என்னால் சபரிமலைக்கு வர முடியாது. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனுங்கிறது ஒன்று வந்துடும். அதுக்குள்ளார ஐயப்பன் நமக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்குறாரோ அத்தனை முறை நான் சபரிமலை ஐயப்பனை மாதம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் நினச்சா தான் வரவும் முடியும். ஸோ வாங்க நான் போய் ஒரு சில அப்டேட் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு நல்ல வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் முன்னாடி காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.